எனக்கு ரெட்ரோல ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு சூர்யா சார். அத எடிட் பண்ண ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்ப ம். தாறுமாறா இருந்துச்சு. ஏன்னா அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரா? நீங்க எடிட் டேபிள்ல அத உட்கார்ந்து கட் பண்ணும்போது எப்படி இருந்தது அது? ஃபைட்ஸ் எனக்கு எப்பவுமே சூர்யா சார் ஃபைட்ஸ் எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா, ம், அது ரொம்ப நேச்சுரல் ஃபைட்டர் மாரி ம். தான் ஃபீல் ஆகும். அவரு விழுகுறதுன்னா பொத்து பொத்துன்னு விழுந்துருவாரு. ஆமா. அவருக்கு அவர் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தாலே ரொம்ப ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு பண்ற ம், மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு தெரியல அவர் கத்துருக்காரு அதெல்லாம் தெரியாது. பட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு ம், மூவ்மெண்ட் பஞ்ச் பார்த்தா பஞ்ச் ஆக்சுவலா போய் லேண்ட் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும். ம், ம், ம். அதுதான் அவரோட ஸ்டைல். மத்த ஃபைட்டர்ஸ் கூட நிக்கும்போது அவர் தனியா தெரியும். தனியா தெரியும். எப்பவுமே தனியா தெரியும் அவர் படத்துல. ம், ஏன்னா, அவருக்கு அந்த இது இருக்கு. இப்போ நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, டாம் குரூஸ் படத்துல வந்து டாம் குரூஸ் வந்து பயங்கரமா ம், டிஃபரெண்ட்டா ம், நமக்கு ஃபீல் ம், ஆகும். ம், அதே ம். மாதிரி சூர்யா சாருக்கு வந்து ஃபைட் ஈஸியா வரும். ம், ம், ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரியும். அவருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி பயங்கரமா ம், இருக்கு. ம், ம். ஸோ ஸ்டில் அவுட் ஃபைட்டு தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஓகே. ஆக்சுவலா. வந்து ஸ்டில் அவுட் டப்பு டப்பு ஃபைட் டப்புன்னு அடிச்சிருவேன். அது அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு சீன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு ஒரு ஹீரோக்கு வந்து த்ரூ அவுட் சில் அவுட்ல வந்து ஃபைட் வச்சு அப்படி ஒரு ரிவீல் எல்லாமே வந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ம். இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைட்டுக்கு போகும்போது அவர் வேற மாதிரி. ஓகே. அதுவரைக்கும் பார்த்த சார் கிடையாது. ம், அவர் ம், வந்து அப்ப ரியலா கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னாவே ட்ரை ம், பண்ணும். ம். ஃபன் விட்டு வேற ஒரு ஃபைட் பண்ணணும்னா அதுவும் பண்ணுவாரு. ம், ம், ம்.